கதவை தட்டுறாரு. ஆமா வாத்தியாரே. என் அம்மா பொம்மி பார்த்து கேக்குறா, நீ யாருடா புதுசா இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா இல்ல மாதிரிமா இந்த மாதிரி காவல் புரிஞ்சா அவரோட உனக்கு என்னடா இங்க வேலை எங்க அம்மா கேக்குறாங்க. ஆமா எங்க அப்பா கூட கூட பேசுறாரு. யாரு இந்த சுவாமியும் இவரும் சாதாரண ஆள் கிடையாது. ஆமா வாத்தியாரே. அப்படிங்கிறாரு. அவருக்கு பின்னாடி 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 ஐயாவுக்கு 32 பேர் அழகு. அவ்வளவு அழகா இருக்கிறாரு. பார்த்த உடனே அதே மதிமயங்கி போறா. யாரு? அந்த பொம்மி. அந்த பொம்மி என்ன ஆகுது? பார்த்த உடனே அப்பா பார்த்த உடனே அது மானா சாமிக்கு அம்மாக்கு பொம்மிக்கு பார்த்தவனே மதிமயங்கி போய் சாமி எங்க பத்துனுகிறாரு? பொம்மி அம்மா மடியில படுத்து. அப்ப உடனே யாரும் அழைக்கிறாங்க? வீரம்மாளி அழைக்கிறாரு. அழைச்சு எனக்கும் இவ்வளவு பிடிச்சிருக்குது, இவ்வளவு நான் கல்யாணம் பண்ண போறேன், ஆனா அவளுக்கு இப்ப தாலி கட்ட போறேன். அந்த தாலி வந்து அவ கண்ணு கொண்டுதான் தெரியும், என் கண்ணு கொண்டுதான் தெரியும், வேற யாரு கண்ணுக்கும் தெரியக்கூடாது. எங்க அம்மா அதுக்கேத்த மாதிரி ஒரு வரத்தை கொடுக்குறாங்க. சாமியும் தாலி கட்டுறாரு. அம்மா எல்லாம் எங்க போறாங்க? எதுக்கு போறாங்க? கோட்டைக்கு போயிடுறாங்க. இது தெரியும். இந்த பொம்மை நாய்க்கு என்ன பண்றாரு? ராஜா விட்டு பொண்ணு தேடின்னு வரான். எல்லா படை சேனைகள் கிணைகள் எல்லாத்தையும் அழிச்சுக்கின்னு எங்க வரான்? காவிரி ஆற்றங்கரையில குடிச்சு காவிரி ஆற்றங்கரையில வரான். மாமனார் சொந்த துண்ணூறு இவருதான் முக்காவாசி. ஏன்னா சாமி வந்து அந்த வெண்புறவி. யாருடைய வெண்புறவி? அது சரி.